வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டைட்டில் டீசர் தான் நம்ம எடுத்துட்டு வந்துருக்கோம் மக்களே. விக்ரம் சாரோட ஒரு புது படத்தோட டைட்டில் டீசர் மக்களே. என்ன படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீர தீர சூரன் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. வேற லெவலில் இருக்க போது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா வந்து S.U. அருண்குமார். அப்புறம் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு G.V. பிரகாஷ் குமார் சார் தான் வந்து போட்டிருக்காங்க. S.U. அருண்குமார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சித்தா படம் வந்து எடுத்திருந்தாரு பாருங்க, அவர் தான் மக்களே. இந்த டைட்டில் டீசர் வெளியாகிற முன்னுக்கு வந்துட்டு 5 மாதத்துக்கு முன்னுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் 62ன்னு போட்டு வந்து வெளியாக்கியிருந்தாங்க மக்களே. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். விக்ரம் சார் வந்துட்டு வேற லெவலில் இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க மக்களே. வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்துட்டு இந்த டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்க போது என்ன இருக்க போது நம்ம பார்த்தலாம். ஒன்றும் பார்க்கல. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நம்ம நேரம் பார்க்க முடியல, அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு விக்ரம் சாரோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விக்ரம் சார். இன்னும் நீங்கள் நிறைய படம் நடிக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் நான் வந்துட்டு கடவுளில் வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீர தீர சூரன் டைட்டில் டீசரை பார்த்தலாம். வேற லெவலில் இருக்க போது, தரமான சம்பவமாக இருக்க போகுது மக்களே. ஏன்னா விக்ரம் சாரோட படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து வேற லெவலில் எஃபர்ட் போட்டு ஒரு படத்தை வந்து நடிப்பார். இப்போ ரீசனாக வந்துட்டு தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். வெளியாக்க மாட்டாங்க. சீக்கிரம் வெளியாக்கினா கண்டிப்பாக தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து எஃபர்ட் போட்டு வந்து நடிச்சிருக்காரு. தரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் எப்படி தரமாக வந்து கொடுத்துருக்காரு நம்ம பார்ப்போம் மக்களே. விக்ரம் சாருக்கு படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் நடிக்கிறாரு, ஆனால் வந்து வெளியாக மாட்டுது. கண்டிப்பாக எல்லா படமும் வெளியாகி வேற லெவலில் வந்துட்டு ஹிட் அடிக்கணும். நான் வெயிட் பண்ணுறேன் மக்களே. இப்போ நம்ம இந்த டைட்டில் டீசர் பார்த்தலாம். வீர தீர சூரன். பார்க்குற மீனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. அந்த கூட்டோட இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லாக அடி, பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க. முனியா? அடா அதான் நானும் சொல்கிறேன். முனி இல்லாமல் இப்போ மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. எப்பா உருட்டு விழுந்த காய்ச்சல போடு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் போடா. பா மியூசிக் வேற மாதிரி. விக்ரம் சார் அதான் இருக்கும். எடுத்து எடுக்கிறாரு. ஓ அவன் சரியாட்டா போட்டிருப்பான். எதுக்கு நிற்கிற? என்ன மக்களே எடுத்து எடுக்கிறாரு. கணக்குல எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, என்ன திரும்பியா தான் நிற்கிறான். சுற்றி வேற ஒன்றா இருக்கானா? இல்லை வேற யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு அவசரப்படாதா. ஆள் போட்டோம். இது என்னன்னு தெரியுதா? நல்லா புரியுதுடா. ஆனால் இப்போ அவன் என்ன சொன்னான்னு தெரியுது? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேட்பண்ணா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போடுறானா? இன்னைக்கு அவன் உயிரை நான் எடுக்கிறேன். டேய் என்னடா? அண்ணே அவனை மாதிரி தானே. இல்லைண்ணே பயந்துட்டான் உங்களுக்கு. சுத்தமாக மூஞ்ச காட்ட மாட்டான். டேய் சொம்ப போடு 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 போடு. இப்போ தெரியுதா? ஓ அவனே தானே. அவனே தான்டா. டேய் வாடா வாங்கடா. போடு. வேற மாதிரி சம்பவம். ஓ வா
என்ன மக்களே, என்ன இது சாப்டர் 2 போட்டிருக்காங்க. வேண்டாண்ணே, வேண்டாண்ணே, வேண்டாண்ணே. காதுக்கும் நெத்தி போட்டுக்கோம். இல்லைண்ணா, ரெட்டிச்சுதான் கேப்பேன். அது லுக்கை பாருங்க, தரம் மாதிரி மியூசிக் தரமா இருக்கு. 52 ரூபா. 52 ரூபா. சோப்பு கேட்டல சிவப்பு கேட்டல 10 ரூபா. 62. வேற தரோம் மக்களே, தரோம் தரோம். வேற லெவலில் இருக்குது, சம்பவமாக இருக்குது. இவரோட அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு ப்ரெசனில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேலை செய்யலை, அவரோட கடை மக்களே. அவர் வந்துட்டு அந்த மளிகை சாமானெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த கெட்டவனுங்கெல்லாம் வரானுங்க. அப்போ வந்துட்டு அவர் என்னத்தை தூக்குனாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க. வேறு மாதிரி சம்பவம் மக்களே. புரிய கண்ணை தூக்கி சுடுறாரு பாருங்க. அந்த குண்டு வந்துட்டு அந்த அவர் மேலேயே தான் பட்டுச்சு. அந்த சொன்னார் பாருங்க, ஏன்னா 1 இன்ச்சா 2 இன்ச்சுன்னு சொன்னார் பாருங்கள். உயிர் பிச்சை வந்துட்டு விக்ரம் சரி அப்பயே கொடுத்துருக்காரு. அப்பயே கேட்டு பேசாமல் போயிருக்கணும். அவங்களாம் யாரும் கேட்க மாட்டானுங்க. வந்து சாவணுன்னு இருக்குது, அதனால தான் சுட்டார். காலிலே பட்டு விழுந்துட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்துட்டு இன்னொருத்தவரை வந்து அனுப்பி விட்டார் பாருங்க முன்னுக்கு. அவர் செத்துருப்பார். ஆனால் ஓடிட்டாங்க. ஏன்னா அந்த கன்று வந்து வேலை செய்யலை, அதனால ஓடிட்டாங்க. அந்த கெட்டவன் ஓடிட்டான். வேற மாதிரி மக்கள். விக்ரம் சார் வந்து தரமான சம்பவம் வந்து பண்ணி வச்சுருக்காரு அவரோட ஃப்ளாஷ்பேக்கில். அதனால தான் எல்லாம் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இது வந்து சாப்டர் 2வா சாப்டர் 1 இருக்குது. சாப்டர் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்துச்சு பாருங்க. அதுதான் வந்து சாப்டர் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். தரமாக இருக்குது மக்களே, வேற லெவல் சம்பவமாக இருக்குது. அதனால தான் இந்த படம் பேரே வந்துட்டு வீர தீர சூரன். தரமாக இருக்குது மக்களே. அது மட்டும் இல்லை, விக்ரம் சாரோட லுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வேற லெவல். அது மட்டும் இல்லை, ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்கு தாறுமாறாக இருக்குது. SU அருண்குமார் வேற லெவல் சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு. தாக்கும் இந்த படத்துக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தரமான சீன்லாம் இருக்க போகுது மக்களே. வேற லெவல் மாஸ் சீனு, செம்ம ஃபைட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் வந்துட்டு விக்ரம் சாரை காட்டும் போது வந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து துணியை கட்டிட்டு ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை வந்துட்டு அப்படி டக்குன்னு போன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சாப்டர் 1 இருக்க போகுது. என்ன கதையில் வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு அவரோட கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி வந்து நடந்திருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி படத்தை நம்ம பார்ப்போம் மக்களே. கண்டிப்பாக இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் வந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம் மக்களே. வேற லெவல் பிஜிஎம் வெறித்தனம். அது மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு வாங்குறவங்களே பயந்துருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் வந்து அந்த பெரிய கண்ணை வச்சு சுடுற இருப்பாருங்க. வேற லெவல். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த டைட்டில் டீசர். உருத்து செம்ம உருத்து மக்களே, தாறுமாறாக இருந்துச்சு. விக்ரம் சாரை காட்டும் போதே வந்துட்டு அந்த பில்டப் ஏற்றுறாங்க பாருங்க. வேற லெவல். அவர் பர்த்டே அன்னைக்கு தரமான சம்பவத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைட்டில் டீசராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பிடிச்ச ஆக்டர் வந்துட்டு விக்ரம் சாரும் இருப்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டர் மக்களே, தாறுமாறான ஆக்டர். வேற லெவல். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.